ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சிவகுரு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தென்கைலாயம் என அழைக்கப்படுகின்ற வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிக்க வந்திருக்கேன் காய்ஸ். இது என்னோடய முதல் பயணம். முழுமையாக உங்கள்கிட்ட பகிர்றேன் காய்ஸ். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள் காய்ஸ். ஹலோ காய்ஸ், நான் காரைக்குடிலேருந்து ட்ரெயின் எடுத்து திருச்சிக்கு வந்தாச்சு காய்ஸ். திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் ஸ்ட்ரெயிட்டாக. இதுக்கு எவ்வளவு ப்ரைஸ் ஆகிருக்குன்னா காய்ஸ், காரைக்குடிலேருந்து திருச்சிக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா காய்ஸ். அதே மாதிரி திருச்சியிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபா காய்ஸ். நாங்கள் 5 பேர் வந்திருக்கோம். மொத்தமே காரைக்குடிலேருந்து கோயம்புத்தூருக்கு மொத்தம் 5 பேருக்கு 650 ரூபா வந்திருக்கு காய்ஸ். நாங்கள் வந்து எதுக்கு இதை சூஸ் பண்ணோம்னா, காரைக்குடிலேருந்து கோயம்புத்தூருக்கு பஸ்ஸில் வந்தோம்னா அதிக சார்ஜ் ஆகுதுன்னு ட்ரெயின் சூஸ் பண்ணோம் காய்ஸ். கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து பூண்டிக்கு 33 கிலோமீட்டர் காய்ஸ். ஜங்ஷன்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு காஞ்சிபுரத்துலேருந்து பூண்டிக்கு ரெகுலராக பஸ் இருக்குது காய்ஸ். இங்கேருந்து மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு காய்ஸ். இங்கே பாருங்கள், செக்கிங் நடந்துக்கிருக்கு காய்ஸ். இங்கே ஃபுல்லாகவே பார்த்துக்கிறது என்னென்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் காய்ஸ். இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செக்கிங் நடந்துக்கிருக்கு பாருங்களேன். செக்கிங் நடந்து காய்ஸ், ஃபுல் செக்கிங் நடந்துக்கிருக்கு. பிளாஸ்டிக்கே கொண்டு போகக்கூடாது காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கள் ஃபுல்லாக வாட்டர் பாட்டில் மட்டும்தான் காய்ஸ் கொண்டு போகணும். வாட்டர் பாட்டில் எப்படின்னா வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவாங்க காய்ஸ். அதை கொண்டு வந்து திருப்பி கொடுத்தா அந்த வாட்டர் பாட்டில் ஒட்டின ஸ்டிக்கருக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் காய்ஸ். அதை மலை ஏறி போயிட்டு அந்த வாட்டர் பாட்டில் திருப்பி கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா மறுபடியும் 20 ரூபா நீங்கள் வாங்கிக்கலாம் காய்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க காய்ஸ். அந்த டோக்கனை வாங்கிட்டு மேலே போயிட்டு காமிக்கணும் காய்ஸ். அப்போ தான் சாமியே பார்க்கலாம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா மலை ஏற ஆரம்பிச்சாச்சு காய்ஸ். மலையில் ஏறும்போது அந்த சைடில் ஆர்ச்சுக்கு சைட்லேயே வந்து குச்சி இருக்கும் காய்ஸ். அது வந்து உங்கள் 3வது கால் மாதிரி காய்ஸ். அந்த குச்சி வந்து மலையை ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. முடிஞ்ச மட்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க அந்த குச்சை. இப்போ வந்து முதல் மலை ஏற தொடங்கியாச்சு. முதல் மலையில் வந்து மொத்தம் 1800 படிகள் இருக்கும். முதல் மலை முடிவில் விநாயகர் சன்னதி இருக்கும். அதை பார்த்துட்டு விநாயகர் சன்னதி எதிர்த்தாப்புலே ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் உள்ள ஸ்நாக்ஸு நிறையா இருக்கும். அந்த ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு குப்பையில் வந்து அங்கனே போடாமல் முடிஞ்ச அளவுக்கு எங்கன வச்சுக்க முடியுமோ அங்கன உள்ள பையிலே வச்சுக்கோங்க. தேவையான சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னா எடுத்துக்கிட்டு அப்படியே பைய கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு மலை வந்து எவ்வளோ ஏறி வந்திருக்கோம்னா 1850 படிக்கிட்ட ஏறி வந்திருக்கோம். இப்போ வந்து 2வது மலை ஏற தொடங்கியாச்சு. 2வது மலையில் வந்து வழுக்கு பாறையோட தொடங்கும். 2வது மலை பாதி ஏறிட்டிங்கன்னா வந்து ஒரு சுனை இருக்கும். அந்த சுனையில் வந்து வாட்டர் கேனில் தண்ணி ரெப்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை பிடிச்சிக்க வேண்டியதான். இப்போ வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது. நைட்டு ட்ரெக்கிங் பண்ணுறவங்க வந்து மறக்காமல் டார்ச் லைட்டு கொண்டு வந்துடுங்க. டார்ச் லைட்டில் ஃபுல் சார்ஜ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. நைட்டு வந்து ட்ரெக்கிங் பண்ணுறவங்க, சுனையில் வந்து தண்ணி பிடிக்க போகிறவங்க டார்ச் லைட்டில் அடித்து பார்த்துக்கிட்டு கவனமாக போங்க. இரவாடிகள் வந்து நிறையா தெரியும். மழை பிரதேசனால இரவாடிகள் தண்ணி குடிக்க வரும், பார்த்துப்போம். தண்ணி பிடிச்சாச்சு காய்ஸ் சுனையில். 2வது மலையில் மேலே பார்த்தீங்கன்னா பாம்பாடி சித்தர் இருப்பார். அவரை தரிசித்துட்டு அப்படியே 3வது மலை ஏற தொடங்கியாச்சு காய்ஸ். 3வது மலையில் உள்ள சித்தர் தான் இங்கே வந்து 3 மலைக்கு உள்ள படி போட்டிருக்காரு. இப்போ 4வது மலையில் ஒரு சுனை இருக்குது. 4வது மலையில் தண்ணி பிடிக்கிற ஆள் பிடிச்சிக்கிட்டு வேஸ்ட் வாட்டர் பாட்டிலெலாம் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி பிடிக்கிற ஆள் பிடிச்சிக்கிட்டு அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது மலையும் 4வது மலையும் ஏறி முடித்தாச்சு. இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ன டைம்னா 1:20 கரெக்டாக 1:20 மணி. 5வது மலை ஏற தொடங்க வேண்டியதான். 5வது மலையில் பார்த்தீங்கன்னா மலையிலலாம் சுரண்ட வந்து திண்ணீர் இருக்கும். அந்த திண்ணீர் ஃபுல்லாகவே அந்த திண்ணீர் பார்த்தீங்கன்னா நெத்தியில் எடுத்து பூசிக்கலாம். அந்த திண்ணீர் எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டு அப்படியே சிவனை பார்க்கறதுக்காண்டி கிளம்ப வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா 6வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் காய்ஸ். பைய தான் ஏறுற மாதிரி இருக்குது. லைட்டாக தூக்கம் வந்துடுச்சு காய்ஸ். ரொம்ப டயர்டாக இருக்குது காய்ஸ். ஒரு லக்கில் டயர்டாகிடுச்சு காய்ஸ். அதனால் வந்து ஒரு லக்கில் கரெக்டான லக்கில் பார்த்து லொக்கேஷன் பார்த்து ஸ்டே பண்ணி இது கேம்ப் ஃபயர் போட ஆரம்பிச்சிட்டாங்க காய்ஸ். அப்புறம் கேம்ப் ஃபயர் போடும்போது லைட்டாக எல்லோரும் வாயை விட்டு ஊதலாம் புகையாக வருது காய்ஸ். புகையாக வரையில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லைட்டாக தூங்கி எந்திரிச்சிட்டு கரெக்டாக பார்க்கல காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம் காய்ஸ். நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சு பார்க்கல லைட்டாக விடிஞ்சிருச்சு காய்ஸ்.
விடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பனி ஓவர் காய்ஸ். ரொம்ப பனி. இப்போ பக்கத்தில் உள்ள ஆளே தெரியலை. இப்போ பனியை ஆளுகளே இப்போ மறைஞ்சு போன மாதிரி தெரியும் காய்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி பையன் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் காய்ஸ். காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப டயர்டாகி இது சன்ரைஸ் பார்க்குறதுக்காண்டியே வெள்ளனை எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் காய்ஸ். அதுக்கப்புறம் கரடு முரடான பாதையெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருந்தோம் காய்ஸ். அப்படியே கரண்ட் லொக்கேஷன்லேயே போய்க்கிருக்கையில் அந்தளவுக்கு பாருங்கள் காய்ஸ், அந்தளவுக்கு மேகம், அந்தளவுக்கும் பனியும் கூட. பார்த்தீங்கன்னா லைட்டில் சைடில் உள்ள புல்லுலாம் அவ்வளோ ஒரு அமேசிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பின்னாடி உள்ள பாதை, பின்னாடி வந்த பாதை. இதை பாருங்கள் முன்னாடி ஏறுறத. அப்படியே ஏறி அப்படியே செங்குத்தாக அப்படியே ஏறணும் காய்ஸ். இப்போ பாருங்கள் செங்குத்தாக ஏறையில் அப்படியே பாருங்கள், அப்படியே பாறை ஏற அப்படியே தரமாக இருக்கும் ஏறையில். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் பின்னாடி பாருங்கள். அப்படியே பின்னாடி ஒரு வியூவை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கல சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், மறக்காமல் இங்கே இருந்தீங்கன்னா வந்து உள்ளே ட்ரெக் பண்ணிடுங்க காய்ஸ். இங்கே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு அமேசிங்காக இருக்குது. சுற்றி உள்ள ஒரு வியூ. இங்கே பாருங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்கள். அது ஃபுல்லாக ஏறி காய்ஸ் அப்படியே வந்து கிரிக்கையில் சுனைக்கு வந்துட்டோம் காய்ஸ். அப்படியே எல்லோரும் சட்டையை கழட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு இருந்துச்சு காய்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு பாருங்கள் காய்ஸ். சுனைக்கு தான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே அதெல்லாம் லிங்கம் வேலு எல்லாமே இருக்கும் காய்ஸ். எல்லாமே இருந்து இதில் வந்து குளித்தோம்னா வந்து 5 மலை கடந்து வந்தோம் இல்லையா, அதில் அங்கே உள்ள களைப்பு, அதில் உள்ள களைப்பு ஃபுல்லாக இதில் வந்து குளித்தோம்னா தீர்ந்து விடும் காய்ஸ். அப்படியே நடந்து இப்போ பார்த்தீங்கன்னா 7வது மலை ஏறி சிவபெருமானை தரிசிக்க தொடங்கியாச்சு காய்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே பனிமூட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பக்கத்தில் ஆள் போடுறத விட அவ்வளவு தெரியலை. இங்கே பாருங்கள், சுற்றி உள்ள வரைய பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஆள் போகிறது கூட தெரியலை. இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப மேடாக இருக்கும். இங்கே பார்க்குறது வந்து கரெக்டாக பார்த்து ஒழுங்காக வச்சு வரணும். ஒரு கால் ஸ்லிப் ஆனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை பாருங்கள், இங்கே பாருங்கள் பனிமூட்டத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு வழியாக சன்ரைஸ்க்கு வந்தாச்சு. சன்ரைஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சன்ரைஸ் வந்துட்டு போகுது. மேகத்துக்கெல்லாம் பாருங்களேன், மேகம் வரும் அப்படியே வந்து பிளிங்க் ஆகுது, அப்புறம் லோ ஆகுது. இப்போ பாருங்கள், அங்கே பாருங்கள் லோ ஆகுது, பிளிங்க் ஆகுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே மறைஞ்சி வந்துட்டு போகும் காய். பார்த்தீங்களா, அப்படியே போயிட்டு அப்படியே கொஞ்சமாக மூவ் ஆகி போவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டான பகுதியிலேருந்து சன்ரைஸை எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சன்ரைஸை பார்க்குறது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கீழேருந்து சுற்றி வரைய பார்த்தோம்னா ஒன்றுமே தெரியல காய்ஸ். அவ்வளோதுக்கு மெடிக்கல் மிராக்கலாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள், இதெல்லாம் மலை பிரதேசம். வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் பனியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. அந்த ஆளுகெல்லாம் இருந்து கரெக்டாக இது பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், மலையில் பாருங்கள், மலையே தெரியல. அது ஃபுல்லாக மலையே தெரியாமல் அப்படியே மேகமூட்டம் மறைச்சிருக்கு. வெள்ளையங்கிரி மலை வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது. இங்கே பாருங்கள், ஆளுக புறம் போய்க்கிருக்கா பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் மறுபடியும் எடுத்துருக்கோம். எடுத்து இங்கே பாருங்கள், சுற்றி வரைய கரெக்டான சைஸில் இருக்குது பாருங்கள். அப்படியே பைய நடந்து போகையிலே அப்படியே சரட்டுன்னு வந்துட்டு போகும். அப்படியே கரெக்டாக எடுத்து காமிக்கிறோம். வந்துட்டு போகலை. இங்கே பாருங்கள், இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு. இது மணி சாமி கும்பிட்டு மணி அடிச்சுட்டு கரெக்டாக போக வேண்டியதான். உள்ளே போயாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போயிட்டு ரைட் சைடில் இருக்குது சாமி. இன்னும் ஒரு பிள்ளையார் கோயில் வரும். பிள்ளையார் இந்த பாருங்கள், விநாயகர். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் சன்ரைஸை சூப்பராக இருக்கும். என்ன பார்த்தீங்களா, இந்த பாருங்கள் சைடில் இருக்கிறது பூரா அப்படியே ஃபுல்லாக அங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக மலைகள். கொஞ்சம் கால் தவறினாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். ஆள் ஃபுல்லாக அப்படியே விடிய காலையில் நீங்கள் வந்து மலைக்கு வர்ற மாதிரி பார்த்துக்குங்க.
விடிய காலையில் மலைக்கு வர்ற மாதிரி ஏன்னு சொல்கிறேன்னா வந்து அப்போ தான் கரெக்டான சன்ரைஸை பார்க்க முடியும். அப்போ தான் சிவபெருமானு பூஜை பண்ணுவாங்க. காலையில் கரெக்டாக 8 மணிக்கு காலையில் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவாங்க. அதை சிவனை பார்த்துட்டு சிவபெருமானை பார்த்துட்டு தரிசனத்தை பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே மெதுவாக கீழே இறங்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், அங்கிட்டு போய் சொல்கிறா. இங்கே பாருங்கள், வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அட்வான்ஸர். இங்கே பாருங்கள், மலைகளை பாருங்கள், பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த பாருங்களே, சூப்பராக இருந்துச்சு. பார்க்கல அமேசிங்காக இருந்துச்சு. எதுவுமே பண்ண முடியல. இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், புகையாக போகுது பாருங்கள். புகை அப்படியே ஒரு இது எடுத்தோம். இங்கே பாருங்கள், தரமாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு மெமரி எல்லாம், இதெல்லாம் மெமரி காய்ஸ், இதெல்லாம் மெமரி. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணும். வீக்லி ஃபஸ்ட்டு வராமல் வீக்லி லாஸ்ட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வெள்ளன வர முடியுமோ அவ்வளோ குயிக்காக வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஆள் இது பண்ணுறாரு, ஞானம் பண்ணுறாரு பாருங்கள், தியானம். பார்த்தீங்களா? ஒரு ஆள் தனியாக இருந்து தியானம் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், போகிற வழியில் எல்லாமே வேலாக ஊனியிருக்கும். அதில் எங்கே காய்ச்சி சும்மா இருக்க முடியாமல் வேலுகளை கையில் தூக்கிட்டு நடந்துடுறாங்க. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கனே வேலு ஊனிருக்குங்க காய்ச்சி. இங்கே பாருங்கள், அப்படியே உள்ளே போயாச்சு. மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் உள்ளே போகிறோம். ஏன்னா வந்து பூஜை நடக்கல தான் நாங்கள் போனோம். பூஜை இருந்தால் பூஜை பண்ணுறா பாருங்கள். இங்கே பாருங்கள், பூஜை பண்ண அப்படியே நாங்கள் லைட்டாக பக்தியில் இறங்கிட்டோம். பக்தியில் இறங்கி வந்துக்கிருந்தோம். எல்லோரும் இருந்து நாங்கள் எல்லோரும் இங்கே பாருங்கள், ட்ரம் செட்லாம் அவ்வளோ பெரிய சவுண்டு. இதெல்லாம் எப்படி தான் மேலே எடுத்துகிட்டு வந்திருப்பா அவ்வளோ தெரியலை. அவ்வளோ ஒரு அமேசிங்காக இருந்துச்சு. லைட்ஸ் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பார்த்தோம்னா ஃபுல்லாக மலைகள். இங்கே பாருங்கள், வந்துருக்கா பாருங்கள், வந்து பூஜையை போட்டுக்கிருப்பா. பிள்ளையாருக்கு தான் முதல்ல பூஜை போடுவாங்க. அது எங்கேயா இருந்தாலும் சரி, எந்த கோயிலையாக இருந்தாலும் சரி, முதல்ல பிள்ளையாருக்கு தான் முதல் பூஜை. பார்த்தீங்களா? பாருங்க, பனி ரொம்ப ஓவரு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்வெட்டரு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சாப்பாடெல்லாம் இங்கே வந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துங்க. இடையெல்லாம் 1-2 கடைகள் இருக்கும். இடையிலே ஒரு சில கடைகள் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள், பூஜையை போட்டுக்கிருக்காங்க. பூஜை போட்டுக்கிறீங்கள எல்லோரும் சாமி இது ஒன்று சுற்றி உள்ளவங்களாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிருப்பாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே அப்படியே சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து வந்தே ஆகணும். ஒரு வாட்டியாச்சும் வந்துடுங்க. சிவபெருமானை வந்து பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக வரணும். பாருங்கள், எல்லாமே தானாக உருவானது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லோரும் அப்படியே பிள்ளையார அப்படியே தரிசித்துக்கு இருந்தோம். எல்லோரும் அப்படியே தரிசித்து அப்படியே இது பண்ணிக்கிருந்தோம் காய்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ தான் இது பண்ணுவாங்க. பாருங்கள் காய்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, எல்லாம் சந்தனம் குங்குமம் எல்லாம் பூக்கள் சூடுறாங்க. பூக்கள்லாம் சூடி வச்சுருக்கா பாருங்கள். மாலைகள் போட்டிருக்கா. இங்கே பாருங்கள். அடுத்து வந்து முதல்ல வந்து சாம்பிராணி ஆசனம் காட்டினாங்க. இப்போ வந்து நெருப்பு இது காட்டுறாங்க பாருங்கள். அப்படியே பைய வெளியே வரா பாருங்கள். வெளியே வந்து இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக அமைச்சிட்டு ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. இந்த சவுண்டு ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், மலைகளை பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க.
ஃபுல்லாக மழை. லைட்டாக கால் ஸ்லிப் பண்ணாலும் கண்டிப்பாக வரணும் காய்ஸ். அவ்வளோ பெரிய வியூ காய்ஸ். நீங்கள் வந்து சிவபெருமானை கும்பிட்றது வந்து அவரே சிவபெருமானே கூப்பிட்டா தான் இங்கே வந்து வர முடியும்னு சொல்கிறாங்க எல்லாரும். மொத்தம் உள்ளே வந்து 5 லிங்கம் இருக்கும். அதுவாகவே உருவானது எல்லாமே. பார்த்தீங்களா? இந்த உள்ளே போய் பூஜை பண்ணிக்கிருக்கா இங்கே. பனி ரொம்ப ஓவர் காய்ஸ். ஸ்வெட்ரு முடிஞ்ச அளவுக்கு ஸ்வெட்ரு ஏர் கூலர் எல்லாமே கொண்டு வந்துடுங்க காய்ஸ். எல்லாமே கொண்டு வந்து இங்கே பாருங்கள், எல்லாமே கொண்டு வந்துடுங்க காய்ஸ். பார்த்தீங்களா காய்ஸ்? இங்கே பாருங்கள். அடுத்த அதுக்கு பூஜை அந்த சாமிக்கு பூஜை பண்ணிட்டு அடுத்த இது சிவபெருமானுக்கு பூஜை பண்ண போயிடுவா காய்ஸ். பாருங்கள், வியூ தரமாக இருந்துச்சு காய்ஸ். சூப்பராக இருந்துச்சு. நான் பக்கத்தில் சிவபெருமானுக்கு ஏற்றாப்புல ஒரு கொட்டாய் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுதான் சிவபெருமான் காய்ஸ். இந்த பாருங்கள், இதுதான் சிவபெருமான் காய்ஸ். இங்கே பாருங்கள், மலைகளை பாருங்கள். இந்த ஒரே ஒரு மலை தான் பெரிய மலையாக இருக்கும் காய்ஸ். மேலே டாப்பில் தூக்கி வச்ச மாதிரி இருக்குங்க காய்ஸ். இங்கே பாருங்கள், பக்தரை பாருங்கள், பின்னாடி பக்தர்களை. அப்படியே வாங்க, எல்லோரும் வீடியோ எடுத்தாங்க காய்ஸ். அதில் நான் ஒரு ஆள். பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். பார்க்கலே சூப்பராக. இங்கே பாருங்கள், அப்படியே சுற்றி பாருங்கள். பையன் தான் காய்ஸ் அபிஷேகம் பண்ணிவிட்டு எல்லோரும் லைனில் போயிட்டு விபூதி வாங்கிட்டு போக வேண்டியதான் காய்ஸ். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ். விபூதி வாங்கிட்டு அப்படியே கரெக்டாக போக வேண்டியதான். இதுதான் காய்ஸ் கொட்டாய். அங்கே தான் ஃபுல்லாக செக்யூர் பண்ணி வச்சுருக்கா. அவள் அங்கே தான் தங்குறாங்க. அந்த ட்ரம் செட் அடிக்கிறவங்க, அந்த அபிஷேகம் பண்ணுறவங்க, அப்புறம் அந்த எல்லாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் 2-3 பேர் அங்கே தான் இருக்காங்க. 5-6 பேர் நிற்கிற ஃபுல்லாக மந்திரம் போட்டுக்கிருந்தா சிவபெருமானுக்கு. இருங்க, அப்படியே போய் காட்டுறேன். இருங்க, அடிச்சுக்கிருக்கா பாருங்க. இங்கே பாருங்கள், காட்டுறா. சாமியை கும்பிட்டுக்க வேண்டியதான். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், சாமியை கும்பிட்டுக்குங்க நீங்களும். சிவபெருமான் வந்து அவர் வர சொன்னால் மட்டும்தான் இங்கே வர முடியும். சிவபெருமான் அங்கே ஏறினா மட்டும்தான் வர முடியும். இங்கே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே மலையை குடஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதுவாகவே உருவானது. பார்த்தீங்களா? அதுவாகவே உருவாகி உள்ளே 5 லிங்கம் இருக்கும். அந்த விளக்கில் வந்து எப்போ பாரு விளக்கில் வந்து தீபம் அணையாமல் எரியும் காய்ஸ். தீபம் அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் 24/7 தீபத்தை அணையாமல் எரிய விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், அதை பாருங்கள். ஃபுல்லாக 8 மணிக்குள்ளே எப்படி எந்திரிச்சு பூக்கள் மாலைகள் இவ்வளோதெல்லாம் எப்படி வாங்கியாந்துருப்பாங்க. எவ்வளோ சூடி. இங்கே பாருங்கள், பொங்கல் எல்லாம் சூடாக அப்படியே இது பண்ணியிருக்கா. பார்த்தீங்களா? இந்த பாருங்கள், லிங்கம் 5 லிங்கம் இருக்கும். அப்புறம் அந்த விளக்கு அதெல்லாம் இருக்கும். 5 லிங்கம் இருக்கும். அதனால சிவபெருமான் இங்கே தான் வந்து சிவபெருமான் இருந்த இடம். பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாக மந்திரம் சொல்லிட்டு அப்படியே கரெக்டாக அப்படியே லைனில் போக வேண்டியதான். லைனில் போயிட்டு அவங்க துணூறு மாதிரி வச்சு பட்டை போட்டு விடுவாங்க. அப்புறம் ஒரு துணூறு கொடுத்து விடுவாங்க பாக்கெட்டில். திருநீர் கொடுத்து, அந்த திருநீர் வந்து ஒரு ஆளுக்கு 1 தான் கொடுத்தாங்க.
இன்னொன்று கூட கேட்டு பார்த்தேன், அது தரல காய்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே சாமியை கும்பிட்டு பையன் நடக்க ஆரம்பித்தாச்சு, கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இறங்கியிருக்கான்னு பாருங்கள். இந்த நம்ம நண்பர் ஒரு ஆள் போய்க்கிருக்காரு, 2 பேர் போய்க்கிருக்காங்க. இந்த பாருங்கள், இப்போ இங்கிட்டு இறங்குறது செங்குத்தாக இறங்க காய்ஸ். இங்கே இருங்க, பின்னாடி காட்டுறேன் பாருங்கள், செங்குத்தாக இறங்கும். இங்கே பாருங்கள், அதாவது சாமியை பார்த்துட்டு இறங்கியாச்சு. பார்த்தீங்களா, இறங்கி டைரெக்டாக இறங்கியாச்சு காய்ஸ். நிறையா பேர்னால இறங்கவே முடியலை, காலையில் வெள்ளனால இறங்க முடியாமல் நிறையா பேர் லைட்டாக ஸ்லிப்பாகி ஒரு 2 பேர் 3 பேர்லாம் விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு காட்டில் பாருங்க, ரொம்ப வயசானாலும் இங்கே வர வேணாம். இங்கே வந்து 13 வயசு கீழேலாம் வர வேண்டாம், 70 வயசுக்கு மேலே உள்ளவங்க வர வேணாம். 13 வயசுக்கு கீழே பெண்கள் வரலாம், அதுக்கு மேலே உள்ளவங்க வர வேணாம். பாருங்க, மேலேருந்து அங்கே அங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு வியூ கிடைக்கும், தரமான வியூ கிடைக்கும். அங்கே போயிட்டு வாங்க, இப்போ காட்டுறேன். அப்படியே பைய போய்கிட்டே இருப்பேன். காலையில் எதுவும் ஸ்நாக்ஸ் இதை கொண்டு வரல, அதனால் அப்படியே பையன் நாங்கள் கீழே போயிட்டு பிரசாதம் போடுவாங்க, பிரசாதத்தை போயிட்டு அன்னதானம் முறையாக நடக்கப்படும். அன்னதானம் வந்து 3 நேரம் நடக்கப்படும். எந்தெந்த நேரம்னா வந்து காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைய, மதியம் 12:30 வரைய, 12:15லேருந்து 2 மணி வரைய காய்ஸ். அப்புறம் நைட்டு வந்து 8 மணிலேருந்து 7:30லேருந்து 10 மணி வரைய காய்ஸ். பாருங்க, பைய போய்கிட்டே இருக்கும். அப்படியே போய்கிட்டே இருக்கும் பாருங்க. இங்கே பாருங்க, போயிட்டு ஃபுல் வியூவையும் காட்டுறேன் வாங்க. ஃபுல்லாக பனி காய்ஸ், மூக்கு ஃபுல்லாக ஊற்றுது காய்ஸ். வர்றவங்க இங்கே ஏறுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஜிம்முக்கு போய் கார்டியோ இல்லை ரன்னிங் இதெல்லாம் எல்லாமே பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணால் கரெக்டாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது ஏறுறது. வெள்ளையங்கிரி ஆண்டவர் தரிசிக்கிற ஏறுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லோரும் ஃபோட்டோ எடுப்பாங்க. இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள். இதுலேருந்து நாங்கள் வந்து கரெக்டாக வந்து எங்கேயுமே நிற்கலை. ஃபுல்லாக எல்லோரும் நிற்கிறா பாருங்கள். இங்கே பாருங்கள், பைய வர்றாங்க எல்லோரும். பைய தான் இறங்கி வர முடியும். காலையில் கால் கையெல்லாம் லைட்டாக ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிரும், அவ்வளோ ஹைட்லேருந்து வர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல் வியூவும் காட்டுறேன் மலையை சுற்றி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காய்ஸ். ஃபுல்லாக பாருங்கள், ஃபஸ்ட்டு சின்ன மலை, அடுத்து பெரிய மலை, இது ஃபுல்லாக இருக்கும். பனிமூட்டத்தை பாருங்கள், ஸ்கை ஒன்றுமே தெரில பாருங்கள், ஆனால் அது ஒரு மலை. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம இப்போ இறங்கி வந்தது. நம்ம ஃபுல்லாக முதல் வியூ காட்டுறேன்னு சொன்னோம்ல, இதுதான் அந்த பிளேஸு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பெரிய இது இருக்குது, சிவனாண்டு. இங்கே பாருங்கள், அங்கே வரைய இருக்குது ஃபுல்லாக. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நம்ம நண்பர்கள் அங்கே பக்கத்துலேயே 2-3 பேர் திரியிறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா? அப்புறம் அந்த ஃபுல் வியூவை காட்டிட்டு இது வழியாக தான் இறங்குறது. இந்த லெஃப்ட் சைடில் இறங்கி அப்படியே நேராக போக வேண்டியதான். பார்த்தீங்களா? இதில் இறங்கி அப்படியே நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. இதுலேருந்து ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சாச்சு காய்ஸ். இதுலேருந்து ஃபுல்லாக இறங்க வேண்டியதான். இதுதான் ஃபுல் வியூ. ஃபுல் வியூ இறங்கி ஃபுல் வியூ பார்த்தாச்சு பாருங்கள். ஃபுல் வியூ பார்த்துட்டு நம்பர் ஒருத்தர் இருக்கார்.
பார்த்தீங்களா? இதை பார்த்துக்கிட்டே இருங்க காய்ஸ். நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், புல்வெளியெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. பாருங்கள், ஸ்கையெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும் பார்க்கவே. வியூ தாங்க, வியூ பாயிண்ட் தான் காய்ஸ். இங்கே வந்து வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காண்டியே தனியாக வரலாம். அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு வியூவுக்கே. இங்கே பாருங்கள், இதுலேருந்து வேகமாக இறங்க ஆரம்பித்தாச்சு காய்ஸ். பார்த்தீங்களா எப்படி ஓடிக்கிருக்குன்னு? இறங்க ஆரம்பித்தாச்சு காய்ஸ். இதுலேருந்து பாருங்கள் எப்படி ஓடிக்கிருக்குன்னு. இதுலேருந்து ஒரு செகண்டு கூட வந்து நிற்கலை. ஏன்னா வந்து மணி வந்து 9 ஆகிடுச்சு காய்ஸ். மணி 9 மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9 மணி. இந்த 9 மணிலேருந்து நாங்கள் வந்து ஓடிட்டோம் காய்ஸ். ரொம்ப வேகமாக இறங்கிட்டோம். இங்கே பாருங்கள், அதுதான் வெள்ளையங்கிரி மலை. அங்கே இருந்தால் இப்போ வந்தோம் நம்ம. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அங்கேருந்து வந்து இங்கே வந்துட்டோம், கீழே வந்துட்டோம். ஒரு மலை இறங்கி வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு மலை. அங்கே பாருங்கள், ஒரு மலை இறங்கி வந்தாச்சு. அதுதான் 7வது மலை. நம்ம இப்போ நிற்கிறது வந்து 6வது மலை காய்ஸ். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த இது வழியாக தான் இப்போ நம்ம பாருங்கள் இப்போ இறங்கி வந்துக்கிறக்கா பாருங்கள். ஒரு லெக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஏறுறது வந்து இறங்குன மாதிரி தெரியும், இறங்குறது வந்து ஏறுற மாதிரி தெரியும் காய்ஸ். அது மாதிரி தெரியும். ஏன்னா அது மாதிரி இருக்கும். படிக்கட்டுகள் சுற்றி உள்ள பாறைகள் அது மாதிரி தெரியும். சுற்றி ஏறுற மாதிரி இருக்குங்க காய்ஸ். இப்போ வந்து ஒரு பாதை போச்சுன்னா அதிலே இப்போ 2-3 பாதைகள் அமைந்திருக்கும். ஏன்னா வந்து ஒரு பாதையில் இறங்கும்போது கடினமாக இருந்துச்சுன்னா அதிலே 2-3 பாதை இறங்குற மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4வது மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஈசா தெரிவாக. இங்கே பாருங்கள், ஈசாவை பாருங்கள், அதுதான் ஈசா. அதுலேருந்து செங்குத்தாக, இது வந்து நேர்கொட்டியில் சொல்லுவாங்கள்ல, செங்குத்தாக இறங்க வேண்டியது. செங்குத்தாக இறங்கி நேராக இறங்க வேண்டியதாங்க காய்ஸ். பாருங்கள் வந்துக்கிருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ கரடு முரடாக இருக்குன்னு? இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கடினமாக இருக்கும்னு. பாருங்கள், இங்கே வரவங்க கண்டிப்பாக ஸ்வெட்ரு போட்டு வந்துடுங்க. காலையில் வந்து வியூ பாயிண்ட் பார்க்க வர்றதுனா வந்து நைட்டு 9 ஏற ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பையே ஏறிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4.5 மணி நேரத்தில் வந்து கரெக்டாக நீங்கள் மேலே வந்துடலாம். 5வது மலைக்கு வந்துடலாம். 5வது மலைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய சுனையாக இருக்கும் 5வது மலை 6வது மலையில். அங்கே வந்து குளிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஏற ஆரம்பிச்சிடலாம் காய்ஸ். நீங்கள் வந்து அங்கே வந்து குளிச்சுட்டு அப்படியே நேராக ஏற ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள். இதுலேருந்து வேகமாக இறங்க ஆரம்பிச்சாச்சு காய்ஸ். பாருங்கள், பார்த்தீங்களா நிறைய நிற்கிறா பாருங்கள். வந்தாச்சு. இங்கேருந்து ரொம்ப பசி எடுத்துருச்சு காய்ஸ். இங்கேருந்து ரொம்ப பசி எடுத்தனால நாங்கள் வந்து வேகமாக இறங்கி எங்கனையும் வந்து இதில் வந்து காட்ட முடியல காய்ஸ். வேகமாக வந்து இங்கே பாருங்கள், அடுத்து வந்துட்டோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மலைக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு மலை அதுதான் காய்ஸ், பிள்ளையார் கோயில். ஃபஸ்ட்டு மலையில் இருக்கும்ல பிள்ளையார், இங்கே இறங்கிட்டோம். ஃபஸ்ட்டு மலை பிள்ளையார் கோயில்கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் ரெஸ்ட் எடுத்துக்கிருக்கான்னு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் ரெஸ்ட் எடுத்துக்கிருக்கான்னு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி ஆண்டவர் தரிசனம் முடிஞ்சு காய்ஸ். கீழே இறங்கி வந்தாச்சு. கீழே இறங்கி வந்து என்ன பண்ணோம்னா, நாங்கள் வந்து அந்த வாட்டர் பாட்டிலில் ஸ்டிக்கர் ஒட்டினோம்ல, அந்த ஸ்டிக்கர் ஒட்டின பாட்டிலில் வந்து மறுபடியும் காசை வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டு மறுபடியும் காசை எங்கள்கிட்ட நாங்கள் வாங்கிட்டு அந்த ஸ்டிக்கரில் ஒரு டிக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டா காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். போய் அங்கே நான் 1/2 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டு 12:15 கரெக்டாக அறிவிச்சா காய்ஸ் சாப்பாடு கொடுப்போம்னு. சாப்பிட்டு அவ்வளோதான் காய்ஸ், வெள்ளையங்கிரி ட்ரிப்பு முடிஞ்சு காய்ஸ்.